ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, மக்களே வந்து படத்துக்கு வரதுக்கு முன்னாடி சென்ட்ரல் பிரிசன்ல வந்து ஒரு ரியாட் நடந்துச்சு 1999ல. அந்த ரியாட்டை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் படம் என்கேஜா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பாக்ஸர் வடிவேலு அப்படின்ற ஒரு கிரிமினல் வந்து இறந்து போறாரு ஜெயில. அதனாலதான் அந்த ரியாட்டே ஃபார்ம் ஆகும். கிட்டத்தட்ட 11 பேர் வந்து அப்ப இறந்து போனாங்க, இன்க்ளூடிங் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ், எஸ்பி உட்பட இறந்து போனாங்க. ஸோ மிகப்பெரிய ரியாட் அது. அதை வந்து உண்மை சம்பவத்தை எடுக்கிற மாதிரி அப்படியே உள்ள என்ன நடந்துச்சுன்னு எடுக்க முடியாது. ஸோ அது கூட கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஸ்கிரீன் பிளேவா போட்டு அதோட மைய கதை தான் இது. அங்க வந்து பாக்ஸர் வடிவேலு இறந்து போறாருன்னா இங்க யார் இறந்து போறாருன்னு பாத்தீங்கன்னா செல்வராகவன். செல்வராகவன் தான் ஒரு மெயின் அக்யூஸ்டா காட்டுறாங்க, கிரிமினலா காட்டுறாங்க. பட் இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ அந்த ரியாட் ஏன் ஃபார்ம் ஆச்சுன்னா, பாக்ஸர் வடிவேலுன்றவர் வந்து பெரிய கிரிமினல். ஸோ வந்து அந்த ரியாட் ஃபார்ம் ஆச்சு. இங்க செல்வராகவன் கேரக்டர் அதுல மேப் ஆகுதான்னு பார்த்தா சிங்க் ஆகல நம்மளுக்கு. ஏன்னா செல்வராகவனை அவ்வளோ பெரிய கிரிமினல்னு காட்டுற பேக்ரவுண்டையும் நம்மளுக்கு காட்டல. ஸோ ஒரு என்கேஜ் ஆகி பார்க்க முடியல. பட்